அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அப்டேட் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த அப்டேட் என்ன, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மாக என்ன டேட்டில் வரப்போகுது, அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன், ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக இந்த ரேஷன் வேலைக்கு வந்து என்னென்ன எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்எம்எஸில் இந்த ரிசல்ட் வரப்போகுதா இல்லை மெயிலில் வரப்போகுதா, ஸோ அதை பற்றின தகவல். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து யாரெல்லாம் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன காரணத்திற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்னென்ன கேட்டகரிக்கு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப், இந்த ரிசல்ட் வந்து பிடிஎஃப் வந்து எப்போலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து இன்டர்வியூ நேர்காணல் வந்து நடக்காமல் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாக துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்தே போடுவோம், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டோட அப்டேட் என்ன, அதுக்கான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நேர்காணல் இன்னும் நடக்காமல் இருக்குது. பாதி மாவட்டங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேர்காணல் இன்டர்வியூ முடிஞ்ச மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன போஸ்டிங், இப்போ விற்பனையாளருக்கு முடிஞ்சிருக்காங்கன்னா கட்டுநருக்கு முடிஞ்சிருக்குன்னா அது தனித்தனியாக வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குற அப்டேட் என்னென்னா, இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து 2025, அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரிசல்ட்டுக்கு அதாவது பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு கரெக்டாக இருக்குதோ, ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே, அதாவது இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து 39 மாவட்டத்துக்கும் வெப்சைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த வெப்சைட்டு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டு. ஸோ அதனால் அந்த வெப்சைட்லேயும் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் வரையும் நாங்கள் வந்து வெளியிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிசல்ட்கான அப்டேட்டு. கன்ஃபார்மாக என்ன டேட்டில் அவங்க சொல்லலை. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2025 கண்டிப்பாக வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கால் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. இந்த செலெக்ஷன் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கு, சரிங்களா. இந்த 100 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 மார்க்கில் 50 மார்க் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு, ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் 10வது மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ், முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு,
ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், ஸோ அதுக்கப்புறம் இந்த முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு கன்ஃபார்மாக 50 மார்க் சரிங்களா. எல்லாருக்கும் காமனாக 50 மார்க் ஈஸியாக வாங்கிடுவீங்க. மீதி இருக்கிற 50 மார்க்கு தான் எப்படி வாங்க போகிறீங்க, எப்படி வாங்கினீங்கன்றது சந்தேகம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, அவங்க எத்தனை கொஷின் கேட்டாங்கன்றது தான் இதில் விஷயம். அப்போது அந்த 10 கொஷின் கேட்டு 2 கொஷின் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க, 10 கொஷினுக்கு 10 கொஷின் கேட்டு 10 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 5 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 5ல் 3 தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ 2 வந்து தெளிவாக சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு எப்படிலாம் மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 5ல் 3 கொஷினை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 மார்க் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 10ல் ஏன் 10 கொஷின் ஒரு சில பேருக்கு வந்து 10 கொஷின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் 20 கொஷின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் 2 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் முந்தினேத்துலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டுட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, காமனான கொஷின் தான் கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் தெளிவாக ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மார்க் 45லேருந்து 50 மார்க்கு ஈஸியாக நீங்கள் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போது மார்க் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 5 கொஷினில் 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்றதில்ல, அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் எத்தனை பண்ணீங்க அவ்வளோதான். ஸோ இப்போ 5ல் 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்கு. ஸோ இப்போ வந்து 2 கொஸ்டின் கேட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக 2மே டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அந்த விதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதில் மார்க் வந்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னா 100ல் வந்து 85, 90 ஓகேங்களா. இதுதான் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ அந்த மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து வேலை உறுதியே கிடைக்கும். ஸோ அடுத்தது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்எஸ் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் செலக்ட் ஆனவங்களாம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்களாம் இன்டர்வியூ முடிச்சிட்டோம், இப்போ எங்களுக்கு வந்து செலக்ட் ஆனால் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸும் வரும், மெயிலும் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸோ இன்னும் டாக்குமெண்ட்லாம் திரும்ப வெரிஃபிகேஷன் நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எஸ்எம்எஸ்லேயும் வரும், மெயிலையும் வரும், எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது இதில் முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கிராஜுவேட், அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து முதல் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது ரிஜெக்ட்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லாதவங்களுக்கு, ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண வராதவங்களுக்கு, லேட்டாக வந்தவங்களுக்கு, இவங்க எல்லாமே சிவியர் ஆக்ஷன் எடுத்து அவங்கள எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே இந்த அப்டேட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2025 தான் எதிர்பார்க்க முடியும், அது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஸோ இது அப்டேட்டு. ஒன்ஸ் அகைன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.